ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுமாக ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். முதல் முறையாக இந்த வாள் என்றால் யார் என்பதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போது அதே பகுதியில் நம்ம அதே வசனத்தை வாசித்து என்ன அதுக்குள்ள சில காரியங்களை இருப்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதன் வாள் வானத்து நட்சத்திரங்களை மூன்றில் ஒரு பகுதியை அது வானத்திலிருந்து கீழே விழுத்து தள்ளிற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாள் நட்சத்திரங்கள் என்பதை அது சாத்தானுடைய கூட்டத்தாரை குறிக்கும், ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகளையும் அது குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அந்த சர்ப்பமானது அது வாள் எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னாக்க தலது ஒரு பகுதி இருக்கு. ஆகையால இந்த வாள் என்பது அது ஒரு சந்ததியை குறிக்கிறது. இந்த வாள் என்பது ஒரு சந்ததியை குறிக்கிறது. அப்ப அந்த சந்ததி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அது ஏசாயாவுல 9:15 பார்த்தீங்கன்னா பொய் போதகம் பண்ணுகிறவங்க வாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த பொய் போதகம் பண்ணுகிறவங்க தான் வாள் அப்படின்னா அதனுடைய சந்ததி. அப்ப வாள், முதுகு, தலை, அப்ப இதெல்லாம் ஒரே சரீரத்துல தான் சொல்லப்படுது. அவங்க கள்ள தீர்க்கசியம் பொய் போதகம் பண்ணுகிற வாள், கணம் பருந்திவனை மூப்பனும் தலை அப்படிங்கிற. அப்போ உண்மை உள்ளவர்கள் தலையும், பொய் போதகம் பண்ணுகிறத வாள் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் குறிப்பிடப்பட்டது. ஆகையால நம்ம ஒரே ஒரு மனுக்குலத்துல எல்லாதான் இந்த ரெண்டு பிரிவா பிரிக்கப்படுது. ரெண்டு கள்ள திருக்கட்சிகள், நல்ல திருக்கட்சிகள், பொய் அல்லது இன்னொரு உண்மை. அப்ப ரெண்டுமே இந்த உலகத்துல ஈக்குவலா தான் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா தான் இங்க ரெண்டுமே இந்த உலகத்துல என்ன செய்யப்படுது, அது பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. ஒண்ணு பதிவிறக்கம் பரலோகத்திலிருந்து மனுஷகுமாரன் மூலமாக இன்னொரு பகுதி பதிவிறக்கம் செய்யப்படுது. ரெண்டாவது பாதாளத்திலிருந்து, அதாவது பூமி கீழே இருந்து அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப வேதத்தில் படிச்சுன்னா மிருகங்கள் சமுதிரத்திலிருந்து எழும்பிற்று, சமுத்திரத்திலிருந்து எழும்பிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சமுதிரம் சொல்லப்படுவது இந்த உலக மக்களை குறிக்கும். அந்த சமுதிரத்திலிருந்து மிருகம் எழும்பிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா தேவ பிள்ளைகள் அது சமுதிரத்திலிருந்து இல்லை, அது தேவனால உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் உண்டானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த பிறப்பு பத்திங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பு பெற்றான், யாக்கோப்பு யோசேப்பு பெற்றான் தான் பைபிள் இருக்கும். அப்போ ஒரு பகுதி என்னன்னா பரத்திலிருந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய வித்திலிருந்து அல்ல ஒளியிலிருந்து இந்த உலகத்துல உருவாக்கப்படுற தேவ ஜனங்கள். ரெண்டாவது பகுதி பாதாளத்திலிருந்து, அதாவது பூமிக்கிலிருந்து அவர்கள் விதைக்கப்படுறார்கள். அந்த 13ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னாக்கா இந்த கலையை விதைக்கிறவங்க யாரு, சத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது போல இங்க சொல்லப்படுகிறது எல்லாம் அப்ப நரகத்திலிருந்து ஒரு நீரூற்று இந்த பூமிக்கு குழந்தையாக உருவாக்கப்படுது. அதே போல பரலோகத்திலிருந்து ஒரு நீரூற்றினால இங்க தேவ பிள்ளைகளா உருவாக்கப்படுறாங்க. அதனாலதான் அங்க சொல்லப்படுறது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு. முதலாவது ஜலம் என்றது இந்த சரீரத்தை குறிக்குது. இந்த ஆவி என்றது பரத்தல்ல வருகிற அந்த நீரூற்றை குறிக்கிறது. அப்ப ரெண்டும் என்ன செய்யுது, ஆவி ஜலம். அப்போ நல்ல திருக்கட்சி, கெட்ட திருக்கட்சி, அப்படி ரெண்டுமே என்ன சொல்லப்படுகிறது. ஆகையால இங்க இந்த வாள் என்று சொல்லப்படுகிறது அவங்க கள்ள திருக்கட்சிகள். அது வாளுனால வானத்து நட்சத்திரங்களை அவங்க இழுத்து தள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேவன் இந்த யோவான் மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அந்த வாள் அப்படின்னா அந்த சாத்தானுடைய சந்ததி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த வாளுனால எப்படி அது வீழ்த்தணும்னா, அந்த வாளுன்றதுக்கு வாளுனா பொய் போதனை பண்ணுகிறாங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் வாழ்நாளெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, விரோதமா ஏற்று நிற்கிறவர்கள். அவர்கள் மனுஷர் போலகளே தான் காட்சி அளித்தாலும் அவர்கள் மனுஷர்களும் அல்ல, அது தேவ பிள்ளைகளும் அல்ல. அவங்களுக்குள்ள அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற அந்த மிருகத்தினுடைய குணாதிசயமும் அவங்களுக்குள்ள இருக்கிற வஞ்சகமும் தான் என்ன செய்யுது, அவங்களுக்குள்ள நிறைந்திருக்கும். அவங்க நல்ல வார்த்தையை பேசினா கூட, நீதியே பேசினா கூட, சட்டத்திட்டங்களே பேசினா கூட அது என்ன செய்யும், அவர்களுக்குள்ள இருந்து என்ன ஸ்பிரிட் என்ன வேலை செய்யுதுன்றது தேவன் அதை நிதானிச்சு அதனுடைய நியாயம் இருக்கிறார். ஆகையால அவர்கள் அனனியா சப்ரால் அவங்க அந்த சாத்தானால நிறையப்பட்டதுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, தேவ சமத்துல செத்து விழுந்தாங்க. அவங்க பொய் சொன்னாங்க. ரெண்டாவது அவங்க செத்து விழுந்தாங்க. அது போல சாத்தானால இந்த உலகத்துல நாம நிரப்புவதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய சிந்தையும் நிரப்புவதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இந்த உலகத்துல என்ன செய்யணும்னா அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த வெளிச்சம் என்பது சொல்லப்படுறது தான் தேவ பிள்ளைகள் அல்லது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றிக்கலாம், அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஆகையால அவர் ஒளியில இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நிலைத்திருக்கணும் அப்படின்றதுதான் வேத வசனத்தினுடைய அந்த வெளிப்பாடா இருக்கிறது. ஆகையால ஒளி என்பது நல்கிரியும் இருள் என்பது துர்க்கிரியும் அப்படின்னு சொல்லி இங்க வேதம் விளக்க சொல்லப்படுகிறது. ஒளி அப்படின்னு என்றால் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய சந்ததி. இருள் என்றால் அவர்களுக்குள்ள ஒளியும் இருளும் இரண்டும் சேர்ந்து என்ன செய்து வஞ்சிக்கக்கூடியதுதான் அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவங்க கள்ள அப்போஸ்தலர்கள் அப்படின்னு ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மத்திய 7ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்க, அவர்கள் ஆட்டு தோலை போத்தி கொண்டு என்ன செய்வாங்க, அவனுடைய உள்ளத்திலே என்ன செய்யும், ஓனாயி அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொன்னார். அப்ப அவருடைய மேல என்ன செய்யறாங்க, ஒளியின் பிள்ளைகளாக அவங்க காண்பிக்கிறார்கள். ஆனா உள்ளத்துல என்ன செய்ய, சாத்தான் சிங்காசனம் போட்டு அவன் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தேவ பிள்ளைகள் மேலையும் அந்த வெண்வஸ்திரம் தரித்திருப்பார்கள், அவருடைய ஆத்மாவும் அந்த வெண்வஸ்திரம் தரித்திருப்பார்கள். உள்ளும் புறமுமாக என்ன செய்து ஒளியா இருக்கிறது தான் அந்த உண்மையான தீர்க்கதரிசிகள். பொய்யன் தீர்க்கதரிசிகள் மேல வெண்வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க, அவருடைய ஆத்மாவுல அந்த இருளுடைய வஸ்திரத்தை அவங்க சாத்தானத்தை அணிந்து கொண்டிருப்பாங்க. அதுதான் ஆத்மா மீட்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால இங்க அதுதான் சொல்றார், இவர்கள் இருள சாத்தான தன் துணையாக கொண்டு இருக்கிறவர்கள் இல்ல சாத்தானை அறிந்தவர்கள் இல்ல சந்தை. அதுக்குதான் இவங்க என்ன செய்யுது, சர்பம் அப்படின்னு சொல்றது. சர்பன் சொன்னா நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தத்துல பைபிள் சொல்லப்படுகிறது. சர்பம் அப்படின்னா நியாயப்பிரமாணம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல படிச்சுங்களா, எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது, அது என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாதபடிக்கு அது என்னை சரியாக்கி கொள்ளுகிறது. நான் நிர்பந்தமான மனுஷன், நானு என்னை யாரு இந்த நிர்பந்தமான சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பவுல் என்ன செய்யறாரு, பரிதபிக்கிறார். ஆகையால எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது, அந்த பிரமாணம் என்ன செய்யுது, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்குது. ஆனா அந்த விருப்பத்தை அந்த ஒளியின் கிரியில நடப்பிக்காதபடிக்கு அந்த இருள் தன் பக்கமாக இழுத்துக்கொள்ள என்னை சிறைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்னை சிறைப்படுத்துக அப்படின்னாக்கா மனுஷனுக்குள்ளே அந்த இருளும் வெளிச்சமும் என்ன செய்து இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க பவுல் விவரிக்கிறார். அப்ப அந்த இருள் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு பிரமாணம், இல்ல அந்த சர்பன் சொன்னாக்க அது பிரமாணத்தை குறிக்குது. முன்னோர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கை புதிய பிரமாணங்கள் கொடுக்கறதுக்கு முன்பாக அந்த சர்பத்து மூலமா தான் அந்த உலகத்தில் ஆண்டவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாடல அது விவரிக்கப்படுகிறது.
அதனாலதான் அந்த பாம்பை வந்து அவங்க வந்து பாம்பை கடிச்ச போது அது ஒரு கம்பத்து மேல வந்து அவங்க அந்த பாம்பை வந்து ஒரு சிரமம் பண்ணி வைக்கும் போது எல்லாரும் சுகம் அடைந்தார்கள் அப்படின்னு. அப்போ பழைய ஏற்பாடுல வந்து இந்த தேவன் வந்து இந்த சர்ப்பமும் இந்த தேவனும் ஒன்றாக தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முற்காலங்களில் வந்து இந்த சர்ப்பத்தின் மூலமாக தான் தன்னுடைய கிரிகளை வந்து அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆதி ஆகமத்திலேயே வந்து என்ன செய்யுது, சர்ப்பம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு. அங்க வந்து சர்ப்பம் ஆதி ஆகமத்திலே வந்து ஆதாம் ஏவாள் சர்ப்பம் அது 3 தான் அங்க இருக்குது. அதே போல வெளிப்படுத்தல் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் வந்து தள்ளப்பட்டது அப்படின்னு இருக்குது. அப்ப இதனுடைய ரகசியம் எல்லாம் பெரிய காரியம் பாருங்க, அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஒளிவு கொள்ள முடியாது. அப்ப அங்க வந்து என்ன சொல்லுது, அங்க ஏவாள் ஆதாம் ஏவாள் சர்ப்பம் இது 3 தான் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனா எண்டில வந்து முடிய போறது என்ன, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்போ 3 பேர் ஸ்டார்டிங்ல இருக்கிறாங்க, எண்டில முடியும் போதும் அவங்க 3 பேர் தான் வந்து முடிய போறாங்க. அப்போ 3 பேர் தான், இவங்க 3 பேருமே சாத்தானுக்கு தான் ஒப்பிடப்படுது. இவங்க 3 பேருமே சாத்தானுக்கு தான் ஒப்பிடப்படுறாங்க. ஏன்னா ஏவாள்னு சொன்னாக்கா அந்த சர்ப்பத்தால ஏவப்பட்டு வந்து சாத்தானுடைய செய்கையாகிய மாறணும்னாங்க. ஆதாம் என்றால் அந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல முந்தின ஆதாம் வந்து ஜென்ம சபாவம் மூலம், பிந்தின ஆதாம் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விளக்குறாரு. அப்ப அந்த ஆதாம் தான் இங்க மரணத்தின் அதிபதி. இந்த மரணத்தின் அதிபதி வருக என்னிடத்துல வருகிறான், அவனுடைய ஒன்றும் என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். ஒரே மனுஷனால எல்லாரும் பாவம் ஆகமான போல ஒரே மனுஷனுடைய நீதினால எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஏவாளும் ஆதாமும் சர்ப்பமும் இது 3 ஒன்னா வந்து என்ன செய்யறாங்க, ஆரம்பத்துல இருந்து இவங்கெல்லாம் இவங்க மூலமா தான் ஸ்டார்ட் அவுட் ஆக போகுது. ஆனா எண்டுல முடியும் போதும் இவங்க மூலமா தான் முடிய போகுது. அதான் சொல்ல உலகம் அனைத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாவமாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப முடிய போறது வந்து அந்த சர்ப்பத்தில் தான் முடியுது. ஆதாம் அங்க இருக்கிற ஏன் தோட்டத்துல வந்து அங்க அவன் அப்படின்னு தான் சொல்லப்படுது, நாங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறே தவிர நான் அப்படின்னு சொல்லப்படல. அந்த 3ஆம் அதிகாரத்துல அந்த 1லிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் படிச்சுக்கலாக்க, நீங்கள் புசிக்க வேணாம் என்று இந்த கனியை நீங்க தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு நாங்கள் நீங்கள் அப்படின்னு தான் வருதாங்க. நீ நானுன்னா தான் ஒருத்தரை வந்து குறிக்கும். அப்போ ஒரு குழுவா இல்ல ஒரு கூட்டம் ஒரு சந்ததியை தான் குறிக்கிறாரு. அது ஒருத்தர் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, தெளிவா வந்து விளக்க முடியாது. அதனுடைய ரகசியம் எல்லாம் பெரிய காரியங்கள்லாம் அடங்கி இருக்குது. ஆகையால இந்த சர்ப்பன்றது வந்து ஒரு சந்ததியை குறிக்குது, இல்ல ஒரு ராஜ்யத்தை குறிக்கலாம், இல்ல வரலாறு உலக தோற்று முதல் இன்னும் முடிவு வரைக்கும் அதனுடைய கிரிகள் வந்து என்ன செய்யுது, செயலாடுது அப்படின்னு சொல்லலாம். ஆதாமத்துல எங்க ஸ்டார்ட் பண்ணா அவர்கள் மரணத்தை வந்து உருவாக்கக்கூடியவர்கள், அதாவது மரணத்தின் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவங்க இந்த கனியை புசிக்கிறனாலே சாவே சாவான்னு சொல்லும் போது அவங்க புசிக்கிறனாலே சாவல, ஆனா அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க. அதனால உயிரோடு நன்மையும் தீமையும் அறியக்கூடியவர்களாக இவங்க மாறினார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களாகவும் அதே போல சாத்தானுடைய இந்த சர்ப்பத்தினுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் வந்து மாறினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2லயும் மனுஷன் வந்து தேவன் வந்து இவங்க இருக்கிறதுனால என்றைக்கு இவங்களை வந்து என்ன செய்ய, இந்த பாவத்தோடு உயிரோடு இருக்கக்கூடாதுபடிதான் இவங்களுக்கு ஒரு எல்லையை ஆண்டவர் வந்து குறிப்பிட்டார். முற்காலங்களெல்லாம் வந்து 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் 900 வருஷம் எல்லாம் மனிதர்கள் இருந்தார்கள் பைபிள்ல வந்து ஆதாரம் சொல்லப்படுது. ஆகையால இப்பொழுது மனுஷனுக்கு வந்து அவனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் என்ன செய்யுது, அவனுடைய சிந்தை எல்லாம் என்ன செய்யுது, அவனுக்கு பொல்லாங்கா இருக்குது, அவனுக்குள்ள தோன்றுகிறது எல்லாம் வந்து என்ன செய்யுது, தீமையா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீமையை வந்து முடிவு கட்டுறதுக்கு தான் வந்து ஆண்டவர் என்ன செய்யாரு, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த சந்ததியை முடிவு கட்டுறது தான் என்ன செஞ்சாரு,
அவர் சிலுவையின் ரூபம் எடுத்து என்ன செஞ்சாரு, சிலுவையில வந்து அவர் மரணிக்க வேண்டிய ஒரு தருணத்தை தேவன் உருவாக்குகிறார். இந்த உலகத்தை வந்து ஒளியெல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு இருளெல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சு ஒளியெல்லாம் தன்னோட வந்து சேர்த்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க வந்து பங்கடையும், இருளெல்லாம் வந்து பாதாளத்துல வந்து அவர்களை நியாயத்தீர்ப்புக்காக வந்து நியமிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் வந்து நியமித்திருக்கிறார். ஆகையாளர்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லப்படுகிறது வந்து பாதாளத்திலிருந்து இந்த நரகத்திலிருந்து ஏறி வருகிற அசுத்தாவினுடைய வல்லமைகள். அந்த வல்லமையினால இங்க மனுஷர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஒளியினால என்ன செய்து மனிதர்களை வந்து உருவாக்கப்படுகிறார்கள். அதான் இஸ்ரவேலில் நீரூற்றிலிருந்து தோன்றினவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீரூற்று வந்து பரலோகத்திலிருந்து அப்படி சிங்காசனத்தை வருகிற வந்து அந்த ஜீவ வித்து ஆனது வந்து என்ன செய்து மனிதர்களை தேவன் வந்து உருவாக்குகிறார். அதே போல இந்த வடுசர்ப்பமானது நரகத்திலிருந்து அந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய வல்லமையோடு என்ன செய்யறாங்க, செயல்படுகிறார்கள். இது ரெண்டுமே மனுஷனுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூட அவங்களுடைய வேலை. இதுல யாரு இடம் கொடுக்கிறாங்களோ அவர்களை மூலமா இந்த வடுசர்ப்பம் என்ன செய்து சிறையாக்கி கொண்டு தன்னுடைய குணாதிசயங்களும் மரணத்துக்கு சம்பந்தமான விதைகளையும் மரணத்துக்கு சம்பந்தமான அசுத்தாவிடைய அந்த எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம தேவையான எல்லா சாஃப்ட்வேர்களெல்லாம் நம்ம ஏற்றி வைக்கிறோமோ அது போல நம்முடைய உள்ளத்துல அவனுக்கு பிரியமான எல்லாம் வந்து நரகத்தினுடைய அந்த குணாதிசயங்களெல்லாம் வந்து நமக்குள்ள ஏற்றி வச்சு அவர்கள் மூலமா செயல்படுகிறாங்க. அதுதான் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டா அதுதான் குறிக்கப்படுது. ஆகையால அந்த குணாதிசயங்கள்லாம் வந்து என்ன செய்யுது, இந்த கள்ள தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படும். அதுதான் பவுல் சொன்னாரு, அவர்கள் கள்ள அப்போஸ்தலர் ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் வந்து அந்த 11ஆம் அதிகாரத்தில் வந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க வந்து இருக்கு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வந்து அங்க வந்து பவுல் சொல்றார், அவர்கள் கள்ள அப்போஸ்தலர் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தானன் தரித்து கொள்வானே அப்படின்னு சொல்லப்படுது. ஆதியாகமத்துல வந்து ஆபேலும் காயினும் பிறந்தாங்க. காயின் வந்து என்ன செஞ்சான், அவன் வந்து முழுக்க இந்த வலுசர்ப்பத்தால் உருவாக்கப்பட்ட சாத்தானா இருந்தான். அதனாலதான் அவன் வந்து அந்த கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதான் வந்து கொலைபாதகன் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. ஆகையால அவன் வந்து கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லலாம் அவனுக்கு. ஏன்னா யோவான்ல சொல்லும் போது தன் சகோதரனை கொலை செய்து கொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செஞ்ச காயினை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்து இங்க யோவான் வந்து எழுதுறார். அவன் வந்து சாத்தானால் உருவாக்கப்பட்டவன், ஆபேல் வந்து தேவனால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையால இவங்க வந்து அது வந்து என்ன செய்தாங்க வந்து அவங்க இந்த உலகத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால நாம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்ட நாம அந்த அடையாளத்தை நம்ம வந்து அவருடைய கிரிகளை பார்த்து என்ன செய்யணும், நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஒளி என்றால் நற்கிரி, தீமை என்றால் துர்க்கிரி. அப்போ தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றார், அது வந்து வழியை காமிச்சார். நீங்க என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க தீமை செய்யாதபடிக்கு என்ன செய்ய, ஒளியிலே நிலைத்திருங்கள், என்ன பின்பற்றுகிறவன் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு சொல்லியிருக்கிறாரு. ஆகையால அவர் சிலுவையில பாடுபட்ட போதும் அவரு அவ்வளவு வேதனை அடைந்த போதும் அவர் யாரையும் என்ன செய்யல, யாரையும் எந்த ஒரு வார்த்தையும் அவர் வாயிலிருந்து தீமை வரல. ஆனா மனுஷராகி நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு சின்ன பாடு வந்தா உடனே வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருது. ஆனா அவர் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட போது கூட அவர் ஒரு வார்த்தையும் பேசல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியின் கிரியில வந்து அவருக்குள்ள அந்த கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி நல்ல காரியங்கள் இருக்குது, கெட்ட காரியங்கள் இருக்குது, அது போல அந்த பரலோகத்துடைய குணாதிசயங்களை வந்து என்ன செஞ்சாரு, அவர் வெளிப்படுத்தி காமிச்சார். அதே போல அவருடைய அடிச்சுவடுகளை நாம் வந்து பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து இங்க நமக்கு வந்து அவர் பிரமாணமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையால கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்ன செய்யும், ஒளியும் இருளையும் என்ன செய்யறார்கள், அணிந்திருக்கிறார்கள்.
ஒளியும் இருளையும் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ஆனா நல்ல தீர்க்கதரிசிகள் வந்து என்ன செய்யும், ஒளியை மாத்திரமே ஆயுதமாக அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் வந்து ஒளியை மாத்திரம் அவங்க தரித்திருக்கிறார்கள். இருள் அவங்களுடைய இருள் கிரிகளையும் இருளினுடைய அந்த சம்பந்தமான காரியங்களெல்லாம் நாளுக்கு நாள் கண்டுபிடிச்சு அவங்க தேவனோடு அந்த நடக்கிறதுனால அந்த இருள் கிரிகளெல்லாம் அந்த சத்துடைய எல்லா தந்திரங்களையும் என்ன செய்யறாங்க, நாளுக்கு நாள் அழிச்சு நான் படிப்படியா ஜெயம் கொள்ளுகிறார்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்கன்னா, பாதாளத்திலிருந்து வருகிற அந்த மிருகம், அந்த அசுத்த வல்லமை, அது வந்து ஒளியும் இருளும் ரெண்டு மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால மனிதர்களை வந்து அது என்ன செய்து வஞ்சிக்குது. ஒளியும் இருளும் ரெண்டு மிக்ஸ் ஆகி அவங்களை வந்து கோதிக்கிறதுனால அது இருள் எது வெளிச்சம் எதுன்னு அவங்க கண்டு கொள்ளாம தடுமாறி என்ன செய்யறாங்க, போய் அவங்களுடைய வலைகள் விழுகிற. அதான் உலகம் அனைத்தும் மோசம் போக்குற சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு அப்படின்னு சொல்லி, அப்ப உலகம் முழுவதும் என்ன செய்வான், மோசம் போக்க என்ன செய்யும், இவன் என்ன செய்யறான், வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். அதனாலதான் இங்க சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்க தேவ பிள்ளைங்க என்ன செய்யுங்க, கண்டறியணும். கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டறியணும்னா, அந்த தனக்குள்ள இருக்கிற ஒளியின் மூலமா தான் என்ன செய்யணும், அது கண்டறிய முடியும். நீ வாகனம் ஓட்டும் போது நம்ம என்ன கண்ணாடியில பாக்குறோம், என்ன வருதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. அது போல வந்து நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூலமாக மனுஷனை உருவாக்கப்பட்டது. 6 கண்கள் வைத்து மனுஷனை உருவாக்கினார். அப்படி சரீரத்துல 2 கண் இருக்குது, ஆத்மாவுல 2 கண் இருக்குது, அந்த ஆவி இருக்குது பாரு, அதுக்குள்ள 2 கண் இருக்குது. அப்போ இந்த ஆத்மா கண் திறக்கப்பட்டு இந்த ஆத்மா வந்து தேவனோடு ஆவியோடு இணைந்து நடக்க அது ஆரம்பிக்கும் போது அவன் வந்து இந்த உலகத்தினுடைய சகல இந்த சாத்தானுடைய தந்திரங்களையும் அவன் கண்டுகொள்வான். இந்த ஆத்மா கண் திறக்கிற வரைக்கும் இந்த சரீரமான சாத்தான் வந்து என்ன செய்வான், அவனை சீக்கிரமா விடுறதில்லை. அதுக்கு வந்து ஒளியும் இருளையும் ரெண்டையும் அவன் வந்து கையாளுறதுனால அது மனுஷர்கள் வந்து புரிஞ்சு கொள்றது அவன் ஈஸியாக. அதுதான் ரட்சிப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ரட்சிப்பும்னாக்கா ஆத்மா ரட்சிப்பு, ஆத்மா கண் திறக்கப்பட்டவன், இல்ல தேவனுடைய பிரசன்ஸ உணர்கிறவன், இல்ல தேவனோடு நடக்கிறவன். உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால உலகத்திலிருந்து நான் பிரித்திருக்கிறேன், நான் ஜலத்திலிருந்து கரை ஏறினவன், அந்த மாம்ச சம்பந்தமான பிரமாணத்திலே கட்டளையிலிருந்து நான் விளக்கப்பட்டவன், நான் பரலோக கட்டளையில நடக்க நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படலாம். அந்த ரட்சிக்கப்பட்டவர்களா தேவனுடைய பிரசன்ஸ வந்து உணரக்கூடியவர்களா இருக்கணும். தேவனுடைய பிரசன்ஸ உணர்ந்து தேவனுடைய அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய கண்ணுனாலதான் வந்து என்ன செய்யும், இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் என்ன செய்யாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் வந்து இந்த கண்கள் உள்ளவங்க மாத்திரம் இந்த தேவனால இந்த ரட்சிப்பு பெற்றவங்க, தேவனால சந்தித்து அழைக்கப்பட்டவங்க வந்து அவர்களை எந்த காலத்தில் இருந்தாலும் பின்வாங்கி போனதே கிடையாது. யோபுக்கு வந்து அவ்வளோ துன்பம் கஷ்டம் எவ்வளவு வந்த போது அவன் கண் திறக்கப்பட்டவனா இருந்தான், அவன் தேவனுடைய பிரசன்ஸ உணர்வனா இருந்தான். ஆனால் அவன் தேவனுடைய வழியை அவனுடைய ஆத்மா ஆவியோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் பெற்றிருந்தனால இந்த உலகமே 10 பிள்ளைகள் ஒரே நாள் இழந்து எல்லாம் இருக்கிற சொத்தெல்லாம் ஒரே நாள் அவனுக்கு அவனை விட்டு போகும்போது கூட அவன் தேவனால கண் திறக்கப்பட்டவனா இருந்ததுனால யாருமே அவனை ஒண்ணும் பண்ண முடியல. இந்த இருளின் சக்திகள்லாம் பாதாளத்திலிருந்து அத்தனை பிசாசுகளும் ஏறி வந்து அவனை கிரி செஞ்சா கூட அவன் தனக்குள்ள இருக்கிற அந்த தேவனால வந்து அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தான் என்று இங்க பைபிள்ல சொல்லப்பட்டு எல்லா சோதனையும் எல்லா பலவீனங்களையும் எல்லாவற்றையும் அவன் வந்து என்ன செஞ்சான், தனக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய கண்கள் மூலமா அந்த பிரசன்ஸ் மூலமா அவன் வந்து வழியில எந்த ஒரு சின்ன தப்பு செய்யாதபடிக்கு தன் வாயினால ஒரு சின்ன குறை கூட தேவனை குறை சொல்லாதபடிக்கு அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் அவ்வளவு பிரகாசமா இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்க வேதம் குறிப்பிடப்படுகிறது. அந்த நாள்ல எவ்வளவு வேதம் இருந்துச்சு, எவ்வளவு இது இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. இந்த நாள் இருக்கிற போல எந்த ஒரு இது தெரியல. ஆனா அந்த நாட்களிலே வந்து யோபு வந்து தேவனோடு நடந்தான், தேவனோடு வாழ்ந்தான், தேவனோடு வந்து அவன் வந்து நடந்து அவன் தவறு செய்யாதபடிக்கு அவன் அந்த இருளின் சக்திகள் எல்லாம் அவன் கண்டறிஞ்சு அதெல்லாம் தன்னை விட்டு தூரப்படுத்தி அவன் தேவனோடு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அது பிற்பாடு ஆபிரகாம், அவங்கெல்லாம் தேவனோட வாழ்ந்ததுனால ஆபிரகாம் எவ்வளவு பெரிய மனுஷனாக தேவன் வந்து அவர் மாற்றினார். அதே போலதான் அந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம இப்ப இருக்கிறது போல சபைகளோ இப்ப இருக்கிறது போல இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய வசதிகளோ அந்த நாள்ல வந்து கிடையாது. ஆனா தனக்குள்ள அந்த ஆத்மா கண் திறக்கப்பட்டவங்க அவங்க தேவனுடைய கால் அடிகளை வந்து கண்டுபிடிச்சுவாங்க. அப்படி இன்னைக்கும் அப்படி யார் யார கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்காக முடிவு பறிந்து உறுதியா நிலைக்க முடியும். என்ன சோதனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கண் திறக்கப்பட்டவங்க வந்து அது எரிகிற அக்கினியும் பரலோக அந்த பிரசன்ஸையும் அவங்க வந்து அறிஞ்சிருப்பாங்க. அந்த ரெண்டையும் அறியக்கூடியவங்க தான் வந்து என்ன சோதனை வந்தாலும் அவர் கொஞ்ச நேரம் ஏதாவது சோதனை வந்து அவங்க இருந்தா கூட மறுபடியும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியானுடைய பலவீனங்களை தாங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியினால வந்து அவன் உயிர்ப்பிக்கப்படுவான், உற்சாகப்படுத்தப்பட்டு அவன் வந்து ஆவிக்குரிய கண்களால் இந்த தவறு செஞ்சா அவனுக்கு இந்த தீமை இருக்குது, இந்த பாடுகள் இருக்குது, சாத்தானுடைய சதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமா அவன் வெளிப்படுத்தப்பட்டு அதை அவன் தூக்கி எடுக்கப்படுவான். ஆனா அந்த நரகத்தினுடைய கள்ள தீர்க்கதரிசியுடைய வேலை அது இல்லை. அவர்கள் முழுதுமா ஒளியும் இருளும் அவங்க வந்து அது வந்து உலகத்தினுடைய அந்த உல்லாசங்களையே காட்டி வந்து வஞ்சிக்கக்கூடிய உலகத்தினுடைய அந்த உல்லாசங்களையே பரலோகத்தை குறித்து சிந்திக்க அவங்கள விடாதபடிக்கு அவர்களை முழுவதுமாக வந்து இருள வந்து அவங்க வந்து நடக்கக்கூடியவர்கள். அதே போலதான் பரலோகம். அதான் பைபிள் இருக்குது, நீதி செய்கிற யாரும் தேவனால பிறந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதி செய்கிற யாரும் தேவனால பிறந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால அவர்கள் நல்ல தீர்க்கதரிசிகள் வந்து அந்த நீதியை செய்யக்கூடியவர்கள், அந்த நீதியை செய்யக்கூடிய அப்படி வந்து தேவனை நாம் வந்து உறுதியாக பற்றி கொண்டு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த உலகத்துல வந்து இந்த உலகம் முடியிற வரைக்கும் நாம் இதுக்குள்ளதான் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கதான் செய்யணும். நமக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. வசனத்துக்குள்ள யோபு எப்படி அந்த காலத்துல தேவனுடைய அந்த காலடிகளை பற்றி கொண்டு எல்லா சோதனையும் வந்தாலையும் சகித்து தேவனை பற்றி கொண்டு நான் இந்த கண் உயிரோடு இருந்து என் மீட்பரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமி மேல் நிற்பார் என்றும் அது வெளிப்பாடையோடு பெற்றிருந்தார்கள். அதுபோல நம்முடைய ராஜ்யம் இருக்குது, நாம் நித்திய ராஜ்யத்தில் போய் பங்கடைய வேண்டும். ஆகையால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனைதான் பாவ சோதனைகளையும் எத்தனைதான் அசுத்தங்களை கொண்டாந்து அது விதைச்சா கூட இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகிறது, அது கொஞ்ச நேரம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆவிக்குரிய அந்த கண்கள்னால வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அதை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி மேற்கொண்டு இருந்தாதான் நம்ம ஒளியின் பிள்ளைகள். அந்த சாத்தான் வந்து தேவன் வந்து ஒளியா இருக்கிறார், அவர்கள் இவ்வளவு இருள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா சாத்தான் வந்து ஒளியும் இருளையும் ரெண்டும் வந்து என்ன செய்யாங்க, கலப்படமா வந்து மனிதர்களை ஏமாத்துறாங்க. அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள வர எல்லா தேவ பிள்ளைகள் மட்டும்தான் வந்து இந்த சாத்தானுடைய அந்த தந்தரத்திலிருந்து வந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து முன்குறித்திருக்கிறார். அவர்கள் வந்து ஒளியினுடைய அந்த ஒளி வேஷத்தை தரித்து கொண்டு அவர்களை இருள வந்து என்ன செய்வாங்க, தேவ பிள்ளைகளுக்கு அந்த வெளிப்படுத்தி தேவ பிள்ளைகளை இழுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஒளியின் வேஷத்தை காண்பிப்பாங்க. ஒளியின் கிரியை போல அவங்க காமிச்சாலும் அதுக்கு பின்னாடி என்ன அந்த சர்ப்பத்தினுடைய வேலை இருக்கும். இதே அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னாக்க அந்த ஸ்திரியை விழுங்கும்படியாக அந்த சர்ப்பம் ஒரு பெரிய நதியை வந்து என்ன செஞ்சா அந்த ஸ்திரியை விழுங்குறதுக்காக அது பின்னாடி விழுந்துச்சாங்க. தண்ணீர் இருந்தால் ஜனங்களை குறிக்குது, அது போல தண்ணீர் இருந்தால் ஆசீர்வாதங்களை குறிக்குது, தண்ணீர் இருந்தால் அந்த உலக பொருளும் குறிக்குது. அப்படியே குறிக்கிறார். தண்ணீர் என்றால் ஆசீர்வாதத்தை கூட குறிக்கிறார். ஆக இந்த ஸ்திரியை விழுங்கும்படிக்கு என்ன செய்யுது, அந்த சர்ப்பம் வந்து பாருங்க அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சான், ஊத்திச்சான். பூமி அதுக்கு அந்த ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை பிளந்து வந்து அந்த தண்ணீரை இழுத்துக்கிச்சான் தனக்குள்ள. ஆகையால தேவ பிள்ளைகள் அது உண்மையாக ஆண்டவரோடு
ஆண்டவருடைய காலடிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்தலை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஞானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய நம்மளை எப்படி நடத்துகிறார் என்று அந்த ஒளியின் கிரியில நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுமே தவிர சாத்தான் வந்து அந்த ஒளியின் வேஷத்தை வந்து தரித்து கொண்டு பாருங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர்களே சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து தீர்க்கதரிசிகள், மூன்றாவது வந்து கள்ள போதகர்கள் அங்கே இருந்தாங்க, உங்களுக்குள்ள இருப்பாங்க. அப்ப இந்த 3 பிரிவு அங்க வந்து என்ன செய்து சொல்லப்படுது. பைபிள் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் தான் அந்த முக்கியமான பணி வந்து சொல்லப்படுது. இந்த முக்கியமான பணியை வந்து சாத்தான் அவங்கள வந்து என்ன செய்வான்னா எழுப்புவோம் அப்படின்னு சொல்லுறது. அப்போ நல்ல தீர்க்கதரிசிகளா இருந்தவங்க கூட அவங்க கொள்ளாத தீர்க்கதரிசிகளாக மாறுறதுக்கு வந்து இவன் வந்து ஒளியும் இருளையும் கலந்து விதைக்கிறதுனால அவர்கள் வந்து இழுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் இந்த 3 நட்சத்திரங்களை வந்து 3 ஒரு பங்கு அந்த உலக ஆசைனாலும் உலகத்தினுடைய கவர்ச்சினாலும் அந்த உலகத்தினுடைய பொருட்கள்னாலும் வந்து என்ன செய்வாங்க, இவங்க வந்து இழுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் குறிக்கிறது. அதனால்தான் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தர் வெறுத்து ஒருத்தர் வந்து பற்றி கொள்ள வேண்டும். நல்ல பரிசுத்தவான்களெல்லாம் நீ எவ்வளவு சம்பாதிச்சாலையும் அதான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய பணிக்காக நீ செலவழிச்சுன்னா அதுதான் வந்து உனக்கு நித்திய ஜீவன்ல வந்து உனக்கு நீ அங்க நித்திய ஜீவனுக்காக நீ எல்லாம் அங்க வந்து வாழ்றதுக்கு சம்பாதிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுறது. முற்காலத்தில் வாழ்ந்த நல்ல பரிசுத்தவான்கள், எனக்கு தெரிஞ்ச நல்ல பரிசுத்தவான்கள்லாம் அருமையான போதனைகளை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவார்கள். இன்னைக்கு வந்து போதிக்கிற வந்து போதனைகள் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 100ல் ஒரு 20% ஒரு 30% தான் அந்த மாதிரி நல்ல போதிக்கிற போதனைகளை நான் என்னால் பார்க்க முடியுது. அப்போ அந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் வந்து சாத்தானுடைய அந்த கிரிகளுக்கும் தேவனுடைய கிரிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், வித்தியாசத்தை காண்பிக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய அந்த வழிகளிலே நம்ம என்ன செய்யணும், உறுதியா நிற்க வேண்டும். சாத்தானுடைய ரகசியங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டறிய வேண்டும். சாத்தானுடைய அதிகாரங்கள் இருக்குது, துரைத்தனங்கள் இருக்குது, வல்லமைகள் இருக்குது. அப்ப இந்த 3 பகுதியை சிலுவையில் வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஜெயித்தார். அதிகாரங்களை உரிந்து கொண்டார், வல்லமைகளை உரிந்து கொண்டார், அவருடைய துரைத்தனங்களை உரிந்து கொண்டார். அதனால்தான் மத்திய 28ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க புலப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த பூமி மேல வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தான் இப்ப முழு அதிகாரம் இருக்குது. இந்த இருளுடைய சக்திகள் எல்லாம் தேவ பிள்ளைகளால வந்து அவர்கள் வசனத்தின்படி இந்த வாழ கற்றுக்கொண்டால் இந்த இருளின் சக்திகள் எல்லாம் நம்ம வந்து அழிக்கலாம், இந்த கள்ள தேர்க்கெல்லாம் நம்ம விரட்டலாம், இல்ல மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால யோபு போல நம்ம தேவனை அறிந்தவர்களாக நம்ம முற்காலத்துல அவர் வாழ்ந்த நாட்களுக்கு இப்போக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5500 வருஷம் சொல்றாங்க அவருடைய வாழ்ந்த காலத்துக்கு. ஆனா இப்போ 5000 வருஷத்துக்கு முன்பாடி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள்ல பூமி மேல் நிற்பார் என்றும் அன்னைக்கே வந்து அவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா தேவனோடு அவர் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. 5000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்பாடி பிறக்க போற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து என்ன செஞ்சாரு, அவர் அப்பவே தீர்க்கதரிசனமா சொல்லி வச்சுக்கிறாரு. என் மீட்பர் வந்து என்ன செய்யறாரு, பூமி மேலே நிற்பார் என்று சொல்லப்படும். அவர் கால்கள் வந்து பெத்லகேமிலே மனுஷ ரூபமா வந்து அவர் நமக்காக சிலுவையில் வந்து என்ன செஞ்சாரு, அந்த 30 வருஷம் 33 வருஷம் வந்து என்ன செஞ்ச இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து மறிச்சு அவர் வந்து மறிக்க போறது அப்பவே யோபு என்ன செஞ்சாரு, கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தீர்க்கதரிசனமா சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்ணே அதை காணும் அப்படின்னு சொன்னார். பாருங்க எவ்வளவு பெரிய, அதுதான் தேவனோடு நடக்கிறவங்களுடைய அந்த நடைகள். 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போறத யோபு அப்பவே என்ன செஞ்சாரு, இப்படி என் மீட்பர் உயிரோடு இந்த உலகத்துல பிறப்பார், நானும் பார்ப்பேன், நான் அவரோடு இருப்பேன், எனக்கு நான் தேவனுடைய பிள்ளை, நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பத்தி அவர் என்ன செய்யறார் சொல்லி வச்சிருக்கிறார். அதே போல நாம் வந்து தேவனோட நடக்கும் போது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது.
போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினால, நமக்குள்ள இருக்கிற தேவ பலத்தினால நாம எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதியில நாம கண்டறிஞ்சு என்ன செய்யலாம், இதெல்லாம் விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்கிறாங்க. ஆகிய நாம் இருக்கிற பகுதியில நம்ம என்ன செய்யலாம், கண்டறியலாம். இவங்களை நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களோடு நாம் நடப்போமானால் நம்ம இதிலிருந்து என்ன செய்யலாம், இந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஜெயிக்கலாம். இதுக்கு இது ஜெயிக்கிறதுக்கு ஒரு 3 முக்கியமான காரியம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பைபிள் முதலாவது சொப்பனம், தரிசனம், ஆண்டவருடைய வார்த்தை. வார்த்தை என்று வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வெளிப்பாடு. தரிசனம் என்றது அது தேவ தூதர்களால ஆவியினால உருவாக்கப்பட்டு அது புரிய அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்றதுக்கு தரிசனம். சொப்பனம் அது போலதான். சொப்பனம் தேவனுடைய அந்த வார்த்தையினால புரிஞ்சு கொள்ள முடியாததுக்கு அது சொப்பனமும் தரிசனங்களும் உருவாக்கப்பட்டு அது காட்சியாக காண்பிக்கப்படுகிறது தான் இந்த தரிசனம் சொப்பனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தரிசனம் சொப்பனம் யாரு சரியா புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்கதான் இந்த வேதத்தை சரியானபடி மற்றவங்களுக்கு போதிக்க முடியும். தரிசனம் இல்லை, சொப்பனம் இல்லை, நீ தேவனை பார்க்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, இல்ல நரகத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வேதத்தை சரியா போதிக்க முடியாது. அவங்க வார்த்தையெல்லாம் கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. ஏன்னா பைபிள் சொல்லுது தரிசனம் அப்படி தரிசனமா தான் தரிசன புத்தகமே பைபிள் இருக்கு, தரிசனமே இருக்குது. ஏசையா அவருடைய சிலுவையில் இப்படி அடிக்கப்படுவார் என்று அவர் பாட்டுல தரிசனத்தை தான் வார்த்தையா எழுதி வச்சிருக்கிறார். அப்ப யாரும் அவங்க தரிசனம் இல்லைன்னு சொல்ல முடியாது பைபிள்ல. அது வேத வசனத்தை புரியாதவங்க தான் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க தெரியாததை அவங்களுக்கு தெரிஞ்சதை மாத்திரம் இதுதான் சத்தியம் சொல்லி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு பொய்யா அவங்க என்ன செய்யறாங்க, பொய்யும் மெய்யும் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, கலக்கிறாங்க. ஆனா பைபிள் அப்படி இல்லை. தரிசனம், சொப்பனம், ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தைன்னா உள்ளத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு, தேவ பிரசன்னத்தினால வார்த்தையாக உருவாகி வர்றது. அதுதான் வெளிப்பாடு. அதுல வேதத்தை படிக்கும் போது அதுல ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனா தரிசனம் நம்முடைய ஆத்மா கண்கள்னால நடக்க போற சம்பவங்களை நாம் நேரடியா பார்க்கக்கூடியது. அதான் தரிசனமும் சொப்பனம்னு சொல்லப்படும். யோசேப்பு எல்லா அரிக்கட்டுகளும் என்ன செஞ்சது, அவர் சொப்பனமா பார்த்தார். அவர் எங்க அரிக்கட்டுகள் தன்னுடைய சகோதரருடைய அரிக்கட்டுகள்லாம் தாழ்ந்திருந்ததாக, இந்த அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிக்கிற மாதிரி என்ன செய்ய, அரிக்கட்டுனா ஒரு ராஜ்யத்தை குறிக்கிட்டப்ப அந்த 12 ராஜ்யங்களும் என்ன செய்யுது, ஒரு ராஜ்யத்துக்குள்ள கீழே அவர் தான் ஆளுகை செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பல பிரிவினைகளை தேவன ரகசியங்களை வைத்திருக்கிறார். அந்த ஒரு அரிக்கட்டின் எகிப்து தேசத்தில் மற்ற முழு உலகம் முழுதும் பஞ்சம் வந்த போது கூட, பஞ்சம் எல்லாம் தாழ்த்தப்பட்ட போது கூட அந்த ஒரு ராஜ்யம் மட்டும் நிமிர்ந்து நிற்க முடியாத அந்த அரிக்கட்டு அப்படின்னா அந்த கூட்டத்தை குறிக்குது. அப்படி அந்த ராஜ்யத்தை குறிக்குது. அவர்கள் மாத்திரம் நினைச்சா நிமிர்ந்து நிற்க முடியாத அந்த ராஜ்யத்துக்கு இவர் ஒரு ராஜா போல இருக்கிறார் என்றுதான் தேவன் அப்பவே சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். அதை படிப்படியா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த அற்புதங்களை உருவாக்கி கொண்டே அவரை பலப்படுத்தினார். அது போல நமக்கு வருகிற தீமைகள் எல்லாம் என்ன செய்யலாம், நமக்கு ஒரு நன்மைக்காகவே வரலாம். அவரு போத்திபார் வீட்டுல அந்த பாவ சோதனை வந்ததும் அவருக்கு நன்மையாக, சிறைசாலையில போடப்பட்டதும் அவருக்கு நல்லதாக இருந்துச்சு. சிறைசாலையில இருந்துதான் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துக்கு ராஜாவாக வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் அவர் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம, எந்த ஒரு இடைவெளி இல்லாம, எந்த ஒரு வறுமை இல்லாம, எது இல்லாம அவர் அது பிற்பாடு அவர் என்னமே அவரை பத்தி சொல்லப்படல. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி அவர் இருந்தார் சொல்லிட்டு அவ்வளோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆண்டவர் வாழ்ந்தார். ஆனா 30 வருஷம் மூலமா 30 வருஷத்துல அவருக்கு எல்லாரும் மூலமா பிரச்சனை வந்துச்சு. சகோதரர் மூலமா பிரச்சனை வந்துச்சு, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வந்துச்சு, அங்க சிறைசாலை இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சு. அவர் ஒளியின் பிள்ளை என்று போன இடத்தெல்லாம் என்ன செஞ்சாரு, தன்னுடைய கிரிகள் மூலமா ஆண்டவரை வெளிப்படுத்தினார். அவர் சிறைசாலை இருக்கும்போது கூட சிறைசாலையில தேவன் அவரோடு கூட இருந்தார். அவனுக்கு செய்யற காரியங்கள்லாம் அவர் வாக்கியம் பண்ணினார். அப்படி இருக்குது. அவருக்கு சம்பளம் கிடையாது. போத்திபார் வீட்டுல இருக்கும்போதும் சம்பளம் கிடையாது, சிறைசாலையில் இருக்கும்போது சம்பளம் கிடையாது. ஆனா ஆண்டவர் அவருக்கு சம்பளம் கொடுத்தார். ஆண்டவர் அவருக்கு என்ன செய்ய சம்பளம் கொடுத்தார். அவருக்கு சம்பளமாக அந்த சொப்பனத்து என்ற ஞானத்தை அவருக்குள்ள பெருகை செய்து கொண்டிருந்தார்.
அவருடைய சம்பளம் வந்து இன்னொருத்தருக்கு தரிசனத்தையும் சொப்பனத்தையும் என்ன செய்து அதை அழிக்க முடியாத தேவன் சித்தம் கொண்டார். தேவன் அளிக்கிற பலன் வேறு விதமா இருக்குது. அதான் வானம் பூமிக்கு மருவத்தூர் கொடுக்கும், பூமி தண்ணி கீழே தானிகளுக்கு மருவத்தூர் கூட, தானி வந்து மனுஷர்களுக்கு மருவத்தூர் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது. அது போல வந்து தேவன் கொடுக்கிற வந்து ஆசீர்வாதம் வந்து மனுஷனுடைய கற்பனைக்கு எட்டாதது. அப்ப இந்த சொப்பனமும் இந்த தரிசனமும் கொடுக்கறது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து யாரும் என்ன செய்யறது இல்ல. நிறைய பேர் விளைவு கழுகிறாங்க, அருமையா இருக்கு. நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, விளைவு கொள்ள முழுதில்லை. அதனாலதான் ஏன்னா அவருடைய திட்டங்களை வந்து அவங்களுக்கு புரியறதில்லை. வெறும் வசனம் அது வசனம் உண்மைதான். வசனத்தில் வெளிப்பாடு இருக்குது, வசனத்துடைய வெளிச்சம் இருக்குது, வசனத்து மூலமா ஆண்டு இடைப்படுறார், எல்லாமே உண்மைதான். ஆனா தரிசனமும் சொப்பனம் இருந்தா தான் வேத ரகசியத்தையும் தேவனுடைய செயலை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியும். 3000 வருஷத்துக்கு முன்பாக அவர் ஒரு வெளிப்பாடு சொன்னார், என் மீட்பை உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி மேல் அவர் பூமியின் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அறிந்திருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கணும். நான் இப்ப என் காதினால கேள்விப்பட்டதை இப்பொழுது என் கண்கள் காண்கிறது அப்படின்னார். உண்மை குறித்து காதினால நான் கேள்விப்பட்டேன், இப்போ வந்து நான் கடைசி அதிகாரத்துல வரும்போதுதான் உண்மை நான் இப்ப காண்கிறேன் நேரடியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது போல தேவனுடைய பிள்ளைகளை வந்து நம்ம வந்து இந்த கள்ள தீர்க்கதரிசியில வந்து தேவன் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்மளுக்கு எவ்வளவுதான் உபத்திரம் வந்தாலும் என்னதான் வந்தாலும் ஆண்டவருடைய அந்த செய்கையா நம்ம என்ன செய்ய வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படலை, உபத்திரமா சொல்லப்பட்டிருக்குது. உபத்திரம் இல்லாத வாழ்கிற வாழ்க்கையும் ரெண்டையும் பைபிள் இருக்குது. உபத்திரம் இல்லாத வாழ்றவங்க வந்து அதனுடைய வழிமுறைகளே சொல்லி வச்சுக்கிறார், பாடுகளோடு வாழ்ற அந்த வழிமுறையை சொல்லி வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கினமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 119:65 சொல்லப்பட்டீங்களா, வேதத்தை நேசிக்கிறவனுக்கு ஒரு இடுக்கணும் கிடையாது, அவன் மிகுந்த சமாதானமா இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேதத்தை நேசிக்கணும், அந்த வேதத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகளை நாம் இப்போ கண்டறியணும். கண்டறிஞ்சு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து ஒளியும் இருளையும் ஆயுதமாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு பால்ல வந்து ஒரு விஷத்தை ஊத்திட்டு வந்து பாலை மட்டும் நீ சாப்பிடுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தேவன் வந்து வெறும் பாலாகவே எப்படி இருக்குதோ அதே போலதான் அவருடைய போதனைகளை கொடுக்கிறார். ஆனா சாத்தான் வந்து அப்படி கிடையாது, பாலில விஷத்தை ஊத்தி என்ன செய்யறான், இதுதான் பால் அப்படின்னு சொல்றான். இப்ப இதுலதான் வந்து மனுக்களை வந்து என்ன செய்யுது, கண்டுபிடிக்க முடியாம என்ன செய்யறாங்க, திணறாங்க. முதல்ல நல்லதே காட்டி நல்லதே எல்லாவற்றையும் சொல்லி அது ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை பிடிக்கும் போது அது உடனே தலையை பிடிக்காது, அது முழுவதுமா அப்படியே ஃபுல்லா சுத்தி முதலாவது ஒரு ஜீவனை ஃபுல்லா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து பிற்பாடு அதனுடைய பலனெல்லாம் அடக்கின பிற்பாடு தான் என்ன செய்யும், அதுக்கப்புறம் தான் தலையை வந்து என்ன செய்ய பிடிக்கும். அது போலதான் சாத்தான் முதலாவது எல்லாம் ஒரு பகுதியா ஒரு போய் ஆசையான வார்த்தைகளை காட்டி 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 என்ன செய்யுது, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளும் வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் காட்டி என்ன செய்யறான், அதை அப்படியே ஃபுல்லா அவங்களுடைய உணர்ச்சி வசம் முழுசா கிளம்ப வைக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், அவங்களை அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இச்சை என்ன செய்யுது, அப்படியே அவங்களை கொண்டு போறான். ஆகையால நம்ம புரிஞ்சு கொண்டு இந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். அதாவது கள்ள அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அங்க நீங்க எந்த சபையில போயிருந்தாலே அவங்க வாயிலிருந்து என்ன பிரசன்ஸ் வருது அது முதல்ல வந்து கண்டறியக்கூடியவர்களா இருக்கணும். அவங்களுடைய வாயிலிருந்து என்ன பிரசன்ஸ் வருது, வஞ்சகமான கோபம் நிறைந்த வார்த்தைகளை அந்த பிரசன்ஸோடு சேர்ந்து வருதா, இல்ல சுத்தமான தெய்வ பிரசன்னம் நம்முடைய வாயிலிருந்து வருதா, அது ஒண்ணு வந்து நீங்க சபையில இருக்கிறவங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அந்த சபையிலிருந்தே நீங்க விரட்டலாம். இல்ல எப்படியாப்பட்ட அவங்க போதனையை போதித்தாலும் அதை நீங்க டிசைன் பண்ணி அதை மேற்கொள்ளலாம். நீங்க அது ஒண்ணு வந்து கண்டறியக்கூடியவர்களா இருக்கணும். அவங்க வாயிலிருந்து வருகிற என்ன பிரசன்ஸ், என்ன ஸ்பிரிட், அவங்க பின்னாடி அந்த தரிசனம் வந்து அவங்க பின்னாடி இருந்து இயக்குகிற அந்த அசுத்தாவி, அதுக்குதான் தரிசனம் சொப்பனம் தேவை.
நீ வெறும் வார்த்தையை மட்டும் என்ன செய்யுது, வேதத்தை மொழியை அறிஞ்சிட முடியாது. சொப்பனமும் அதுக்கு தான் தரிசனமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையால இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொய் போதகத்தை வந்து என்ன செய்யறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. அந்த யோவான்ல நீங்க படிச்சீங்கன்னாக்க, இவங்க ஜலத்தினாலே ரத்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு 1 யோவான் 13ஆம் அந்த வசனத்தில் படிச்சீங்கன்னா நீங்க, இவர்கள் மாம்சத்தினாலும் ஜலத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப தேவனாலே பிறந்தவன் என்ன சொல்லலாம், தேவனை போய் பார்க்கலாம், தேவன் விரும்புகிற ஸ்தலத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரலாம். ஆவினால பிறந்தவனுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் வந்து மிகவும் பலம் உள்ளது இருக்குது. அது போல அந்த ஆவினால பிறந்தவனுக்கு வந்து அவ்வளவு தேவனுடைய அந்த பராக்கிரமம் இருக்குது. தேவனுடைய அந்த பராக்கிரமம் வந்து அந்த ஆவினால பிறந்தவனுக்கு அந்த ஆவியின் மூலமா அதிகாரம் கொடுக்கப்படுது. அவனுடைய அந்த சரீரமும் ஆவியும் வேறு பிரித்து அந்த ஆத்மா அவன் பூர்ணம் அடையும் போது அவன் பல இடங்களுக்கு போய் வரக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் அருமையான கால சென்ற தினகரை அவங்கெல்லாம் பல தரிசனங்களை வந்து அங்க மனிதர்களுக்கு உபயோகமான காரியங்கள், இதெல்லாம் கொள்ளாதவங்க சிலர் வந்து என்ன செய்வாங்க, அவர் சொல்றதே பொய் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாததுனால அவங்க பர்வத்துக்கு போயிட்டு வந்ததையும் பாதாளத்துக்கு போயிட்டு வந்ததையும் இதெல்லாம் வேதத்தில் இல்லைன்றாங்க. ஆனா வேதத்துல இருக்குது, அது தெரியல அவங்களுக்கு. வேதத்துல 1 யோவான் 13ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கினாங்க. அவங்க மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப தேவனாலே பிறந்த வந்து தேவனை போல வாழக்கூடிய அந்த வல்லமை பெற்றிருக்கிறாங்க. அதான் தேவனுடைய குமாரனுக்கு எவ்வளவு முன்குறித்தாலும் அவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, மோசே வந்து தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக ஆரோன் தீர்க்கதரிசியாகவும் பார்வோனுக்கு தேவனாகவும் ஆரோன் தீர்க்கதரிசியா இருப்பான்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலேயே அந்த தேவனால பிறந்தவர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நாம் தேவனாலே பிறந்தவர்களுக்கு வந்து அந்த பிறந்து அதுக்கேற்ற கனி கொடுக்கிறவங்களுக்கு நம்மளுக்கும் அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் குணமாக்கம் வரவங்களுடையவர்களா, எல்லாரும் போதிக்கக்கூடியவர்களாக அப்படின்னா விசேஷமான காரியத்தை நான் வந்து என்ன செய்யறேன், உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரத்தில் அன்பு குறித்து விளக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார், அன்புள்ள எவனும் தேவனை அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன செய்யறாரு, அங்க பவுல் வந்து விளக்கிறார். அப்ப இந்த வரங்களெல்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொரு பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வந்து இருக்குது. அவங்க அதுக்கேற்ற கனி கொடுக்கணும். அதுக்கேற்ற கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த கிரியை வந்து வெளிப்படாது. அவங்களுக்குள்ளே இருந்தா கூட அது வந்து வெளிப்படாது. ஆகையால இதை பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருகைக்கு முன்பாக இந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய சந்ததி வந்து ஏராளமா எழும்பும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவங்களெல்லாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும், சத்தியத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும். சத்தியத்தை நாம் அணிந்து ஆயுதமாக அணிந்து கொண்டு எப்பொழுதும் சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம வந்து ஒவ்வொரு நிமிடமும் வந்து நம்ம வந்து விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி விழித்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து இவர்களை ஜெயிக்க முடியும். ஆகையால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், இவங்க 3 பேர் என்ன செய்றாங்க, அந்த ஒளியினுடைய அந்த வேஷத்தை தரித்து கொண்டு இருளை வந்து ஆயுதமாக கொண்டிருக்கிறார்கள். இருளை வந்து ஆயுதமாக கொண்டிருக்கிறார்கள். ஆகையால இவர்களை நாம் வந்து இவருடைய ஆவி வந்து அடையாளம் கண்டுபிடிக்கும் போதுதான் நாம் அவங்களை புரிந்து கொள்ளதான் சொன்னாரு. ஒளி அந்த ஆட்டு தோலை போத்தி கொண்டு அப்படி உள்ளத்துல வந்து ஓனாய் அப்படின்னு சொல்றாரு. ஓனாய்னா அந்த சாத்தான குறிக்குது. அப்ப அந்த உள்ளத்துல வருகிற ஸ்பிரிட் என்ன, இருதயத்தை நிறைவினால வாய் பேசும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க பேசுகிற வார்த்தை எங்க இருந்து வருகிறது, அவனுடைய வாயிலிருந்து வருகிற பிரசன்ஸ் எப்படியாப்பட்டது பாருங்க. அந்த காலத்திலே வந்து யோபு சொன்னாரு, நீங்க பேசுகிற வார்த்தை என்ன செய்யுது, என்னுடைய இது தொடங்கும். உப்பில்லா என்ன சொல்லப்படுகிறது, உப்பு சாப்பாட்டுல உப்பில்லாத அந்த சாப்பாடு போல இருக்குது, உங்க வார்த்தையில ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொன்னார். உங்களிலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது, நீ யாரால ஏற்கப்பட்டு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 3000 வருஷத்துக்கு முன்னாடியே யோபு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்தை சொல்றதா நான் கேள்விப்பட்டுக்கிறேன்.
ஆகையால அந்த காலத்துக்கு முன்பாக வாயிலிருந்து வருகிற ஸ்பிரிட் யாருடையது அப்படின்னு சொல்லி யோபு வந்து கேட்டிருக்கிறார். தன்னை சிறந்தரை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய ஆவி எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த ரெண்டையும் வந்து அவர் அப்பவே என்ன செய்யறாரு, அறிஞ்சிருக்கிறார். தேவனால பிறந்தவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகத்தின் இச்சையும் உலகத்தினுடைய பாசங்களா தான் அதை அவங்க வந்து என்ன செய்யுது, அப்படி இழுப்புண்டு போவார். ஆகையால் இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் இவங்களெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று. அதே போல உபாகம் 13ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, ஒரு வேறு தேவர்களாவது வேற ஒரு இதாவது ஒருத்தனை வந்து அவன் வந்து குறிப்பா இதை நடக்கும் என்று அவன் சொன்னா கூட, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வந்து சோதிக்கிறார். எனக்குள்ள நீ வேறு கொண்டு இருக்கிறாயே, என்னை கெட்டியா பிடிச்சுக்கினாயா இல்ல இல்லையான்றது வந்து என்ன செய்யறாரு, அவர்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த கள்ளத்தை கட்சி அவன் வந்து என்ன செய்வான், அவன் கொல்லப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளை சோதிக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் என்ன செய்யறா வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம யுத்தம் செய்து அவங்களை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். நாம அந்த தேவ பிள்ளைகள் நாம புரிந்து கொண்டு என்ன செய்யணும், நாம அந்த ஜெயிக்கிற பிள்ளைகளோட என்ன செய்யணும், நாம என்ன ஓடணும். ஓடனா நம்ம அவங்க என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். தேவனால் பிறந்தவன பொல்லாங்கன் தொடான் அப்படின்னு இருக்கு. ஆகையால் பொல்லாங்கன் தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், தேவ பிள்ளைகளோடு இணைந்தவர். அதனால்தான் 3ல் ஒரு பகுதி வந்து வானத்துல பிரகாசிக்கிற இந்த நட்சத்திரங்களை வந்து அவர்களை விழுத்து தள்ள இந்த வலு சர்ப்பம் இந்த மாதிரி வெளிச்சத்தை இருளையும் சேர்ந்து என்ன செய்ய அவங்களுக்குள்ள விதைச்சு அவர்களை வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புக்கு நீங்க இடம் கொடுக்காம அது வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அது வந்து ஜெயிக்கணும். அப்ப நாம வந்து அந்த யோபு வந்து ஆண்டவரோட நடந்த அந்த அசுத்தாவுடைய வல்லமைகளை அவன் எப்படி அந்த தரிசனத்தின் மூலமா இல்ல சொப்பனத்தின் மூலமா இல்ல ஆண்டவர் பேசுகிற உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையின் மூலமா எப்படி அவன் அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த நாட்களிலே வேதம் இல்லாத நாட்களிலே எவ்வளவு ஒரு சத்தியத்தினுடைய வெளிப்பாடு இல்லாத நாட்களிலே யோபு வந்து ஆண்டவரோடு நடந்தார். அதே வெளிப்பாடு தான் நமக்கு இப்பவும் தேவை. அதே வெளிப்பாடு அப்பவே கள்ளத்தீர்க்கதரிசி இருந்தார்கள், இப்பவும் கள்ளத்தீர்க்கதரிசி. அதான் அவனுடைய சிலர் சொல்றாரு, எனக்கு முன்பாக ஒரு ஆவி கடந்து போயிடுச்சு அப்படின்னு தான் விவரிக்கிறார். அப்ப ஆதாமில இருந்து ஆதியில இருந்தே அங்க இந்த கள்ளத்தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி எல்லாம் செய்யறாங்க, பூமியில பிறக்கிறார். அந்த நல்ல தீர்க்கதரிசி எப்பவுமே தேவனுக்கு ஆட்டை போல வந்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கிறவர். கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து தீமைக்கு தீமை என்ன செய்யறாங்க, அவர்கள் வந்து ஏற்று நிற்கக்கூடியவர்கள். அப்ப இதெல்லாம் வந்து இந்த சாத்தானுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயமா இருக்கு. வானத்து நட்சத்திரங்களோட பிரகாசிக்கூடியவர்கள் என்ன செய்யணும், விழுத்தல்ல இப்படி பலவிதமான தந்திரங்களை வந்து பாதாளத்திலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஆயத்தம் பண்றாங்க. பாதாளத்தில் விழுந்து போன எல்லா தூதர்களும் விழுந்து போன எல்லா வஞ்சிக்கப்பட்ட எல்லா அசுத்தாவிகளும் அவங்களோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க, அது ஆயத்தம் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, அது சொப்பனத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா அவங்களும் வெளிப்படுறாங்க. பாருங்க, அந்நிய தேவர்களை வணங்குறவங்களுக்கு அவங்களுக்கு தரிசனம் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன பூஜை பண்ண என்னென்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஆவிகள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி இதை வை, எனக்கு என்ன இந்த மாதிரி செய், இந்த மாதிரி பலி கொடு. மனுஷர்களை ஏராளமா மனுஷர்களை பலி கொடுக்கறதையும் இல்ல ஆடு மாடுகளை பலி கொடுக்கறதையும் எல்லாம் இந்த அசுத்தாவிகளை அவங்களுக்குள்ள ஏவப்பட்டு தான் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் பலி கொடுக்குறாங்க. ஆகையில தேவ பிள்ளைகளுக்கு வந்து நமக்கு வந்து நமக்காக சிலுவையில் ஒரு பலியா இருக்கிறார். அந்த பலியை நம்ம விசுவாசித்து அவரோடு நடக்கும்போது இதெல்லாம் நம்ம ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால ஒரு ஒளியும் இருளையும் என்ன செய்யணும், நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். தேவன் வந்து ஒளியா இருக்கிறார், தேவ பிள்ளைகளும் வந்து ஒளியா இருக்கிறார்கள். ஆனா இந்த கள்ளத்தீர்க்கதரிசி வந்து எப்படி செயல்படுறாங்கன்னா, ஒளியும் இருளையும் ரெண்டும் சேர்ந்து கலப்படமாக செயல்படுகிறார்கள். அதனால்தான் தேவ பிள்ளைகள் சில சபையில் இருக்கும்போது கூட சில தடுமாட்டம் அடைஞ்சு பின்மாற்றம் அடைவது என்ன காரணம்னா இதனுடைய காரணம் தான். இவ்வளவு நாள் எவ்வளோ நல்லா இருந்தாங்க, எவ்வளோ நல்லா பேசினாங்க, இப்படி வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, இப்படி வந்து என்னை வந்து மோசம் பண்ணிட்டாங்களே, இவங்கெல்லாம் வந்து தேவ பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளர் வந்து இடர்கள் அடையிறதெல்லாம் நான் வந்து என்ன செய்யறேன், பார்க்கறேன். ஆகையால் இது பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நம்ம வந்து இடர்கள் அடையாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாகணும். வேதத்தில் சொல்றது, உபத்திரவப்படுத்துறவனுக்கு உபத்திரவத்தையும்
உபத்திரப்படுகிற நமக்கு அது என்ன செய்யும்? உபத்திரப்படுகிற நமக்கு என்ன ஆறுதலை அளிக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு. அது போலதான் இந்த உபாகம் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. யோசுவாக்கு அதான் சொல்றாரு, இவங்களை பொறுத்து இந்த சோதிக்கிறதுக்காக தான் இந்த ஜாதிகளை என்ன செய்யுதுன்னா யோசுவா கையில முழுதுமா ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம அந்த பெலிஸ்தர் மற்ற கானானியர் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாரு, அவங்களை ஜெயிக்கிறதுக்காக யுத்தத்துல பழக்கிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரு, அவர்களெல்லாம் மீதியாக வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அங்க யோசுவா இடத்துல சொல்லப்படுகிறது. அது போல அந்த உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கும் ஒரு சோதனையா தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் எல்லாருக்கும். ஏன்னா பூமிக்கெல்லாம் சோதனை வரும்போது நீ என்னுடைய வசனத்தை பற்றி கொண்டபடினால நானும் பட்சத்திலிருந்து பூமிக்கெல்லாம் சோதனை வரும்போது நான் இந்த உன்னை தப்பு வைப்பேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் சொல்லிக்கிறார். அப்போ உலகத்தில் முடிவு பெறுவது வரைக்கும் சோதனை இருக்கு. சோதனை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆகையில உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு தேவன் எப்பொழுது நம்மளை காப்பாற்ற முடியாக, எப்பொழுது நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாக, எப்பொழுது நம்மளை தேவன் உயர்த்தி வைக்க முடியாக நம்ம என்ன செய்யணும், அந்த சோதனையை ஜெயிக்கத்தக்கதாக தேவன் நம்மளை காப்பாற்ற முடியாக, தேவன் நம்மளை உயர்த்த முடியாக, அந்த இருளின் அதிகாரங்கள் மேலே நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அடக்கத்தக்கதாக, இருளின் சக்திகளால் நம்ம அழிக்கத்தக்கதாக தேவன் நம்மளை பலப்படுத்த முடியாக நாம தேவனுடைய பட்சத்துல இருந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்கு அந்த அசுத்தாவிகளை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால தான் சோதனை எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆதி ஆகமத்தில் ஆதாம் யோவாளுக்கு மட்டும் சோதனை கிடையாது, நமக்கும் அந்த சோதனை, அந்த சப்ஜெக்ட் முழுசா என்ன செய்யல, நிறைவேறல. உலகத்தின் முடிவில் தான் அது முழுசா நிறைவேறும். ஆகையால நாம அசுத்தாவிகளை கண்டறிந்து பரிசுத்தாவியானவரும் நம்ம கண்டறிந்து ரெண்டையும் நம்ம கண்டறிஞ்சு நாம ஒளியிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கணும். இருளின் சக்திகளை நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்க்கணும். இருளின் அசுத்தாவி கிரிகளை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஜெயம் கொண்டவர்கள் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளுவோம், ஜீவ கேடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நமக்கு நல்ல போராட்டம் வைக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருந்து ஆண்டவரோடு வாழ்ந்து அவரோடு நம்ம இருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போகத்தக்கதாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா இருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வதாக நம்ம இன்னும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அற்புதங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சாத்தானுடைய அந்த இருளையும் இருளையும் கொண்டு விதைக்கிற அந்த விதையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா சாத்தானுடைய வல்லமைகளால் ஜெயிக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.